ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோல திருக்கார்த்திகை தீபம் நாள் அன்னைக்கு மறக்காம முக்கியமாக அன்றைய நாள்ல ஏற்றி வழிபட வேண்டிய விளக்கு. இந்த விளக்கு செய்யறதுக்கு பச்சரிசியை பயன்படுத்தாத ஒரு சிறப்பு வாய்ந்த நன்மைகள் தரக்கூடிய ஒரு சிறுதானியத்தை பயன்படுத்தி தான் இந்த விசேஷமான மாவிளக்கு செய்துதான் தீபம் ஏற்றி வழிபட போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம மாவிளக்கு செய்யறதுக்கு பச்சரிசியை தானே பயன்படுத்துவோம். ஆனா இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு செய்யக்கூடிய மாவிளக்குக்கு திணை அரிசியை தான் பயன்படுத்த போறோம். 1 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை முதல்ல ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு 3ல இருந்து 4 முறை நல்லா சுத்தமா அழுக்கு போக கழுவி எடுத்துக்கோங்க. திணை அரிசியில தண்ணி சேர்த்து கழுவும் போது நிறைய தூசு அழுக்கு ஜாஸ்தியா வர மாதிரி இருக்கும். சோ நீங்க 2-3 தடவை நல்லா சுத்தமா கழுவி தண்ணி எல்லாம் வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த திணையரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு கம்ப்ளீட்டா மேல மூடிடுங்க. 1 மணி நேரத்துக்கு இந்த அரிசி நல்லா ஊறட்டும். இப்ப பாருங்க, 1 மணி நேரம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. திணையரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இது போல நல்லா சுத்தமா வடிச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சதுக்கு அப்புறமா இந்த திணையரிசிய ஒரு சுத்தமான காட்டன் துணியில இந்த அரிசிய இதுல சேர்த்துடுங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசிய காட்டன் துணியில இது போல நல்லா பரத்தி விட்டுருங்க. ஃபேன் காத்துக்கும் கீழே ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அரிசி இந்த ஈரமெல்லாம் இழுத்து உணர்ந்தாலே போதுங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு கையால எடுத்து இந்த அரிசி எப்படி பிடிச்சு பார்த்தோம்னா கையில அரிசி கொஞ்சம் ஈரப்பதமா ஒட்டிட்டு இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட முழு ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். நீங்க தூள் ஏலக்காவா வச்சிருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா ட்ரையா இது போல நல்லா ஃபைனான பவுடர் போல அரைச்சுக்கலாம். கண்டிப்பா குறக்குறப்பா அரைக்கிறத தவிர்த்துருங்க. இப்போ அரைச்ச இந்த திணை மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க எந்த கப்பால திணை அரிசிய அளக்குறீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு துருவிய வெல்லமா சேர்த்துக்கோங்க. நீங்க இது போல கேரட் துருவுறதுல துருவிட்டு வெல்லத்தை சேர்க்கும் போது வெல்லம் இது போல கட்டிகள் இல்லாம ரொம்ப நைஸாவே இருக்கும். அதுக்காக தான் வெல்லத்தை துருவிட்டு சேர்க்கிறோம். இப்போ இதுல ஒரு 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேனும் திணையும் சேர்த்து செய்யக்கூடிய மாவிளக்கு ரொம்ப விசேஷமான சிறப்பு வாய்ந்த மாவிளக்கா கருதப்படுது. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம கை சூட்லயே இந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்து இலக ஆரம்பிக்கும். கூடவே இதுல சேர்த்திருக்க நெய்யோட பிசு சேர்ந்து இந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி போல இந்த பதத்துக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தளர்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீலா இருந்ததுன்னா கொஞ்சமா அரிசி மாவு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். அதை தவிர வேற எந்த மாவும் சேர்க்க கூடாது. இப்ப பாருங்க, எனக்கு ஆனா மாவு பர்ஃபெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இது போல சின்ன கிண்ணம் இருந்தா எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்துல நம்ம தயார் செய்து வச்சிருக்க மாவை சரிசமமா 2 ஈக்குவல் போர்ஷனா பிரிச்சு அளந்து எடுத்துக்கோங்க. இது போல நம்ம ஏன் செய்யறோம்னா நம்ம இன்னைக்கு 2 மாவிளக்க தயார் செய்ய போறோம். மாவிளக்கு பாக்குறதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசு சின்னதுமா தெரியாம 2மே ஒரே அளவுல பாக்குறதுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக இது போல ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு முதல்ல மாவிளக்கு மாவை சரிசமமா அளந்துட்டு அதுக்கப்புறமா மாவிளக்கு உருண்டைகளை உருட்டிக்க போறோம். இப்ப பாருங்க, சரிசமமா மாவிளக்கு மாவை பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டைகளா பிடிச்சு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, உருட்டும் போது கையில நீங்க நெய்யோ எண்ணெயோ தொட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த மாவுல நம்ம ஆல்ரெடி நெய் சேர்த்திருக்கோம். சோ நல்ல கையில ஒட்டாம இது போல நல்லா திரண்டு பந்து போல உருண்டு வந்துடும். இப்போ ரெடியான இந்த உருண்டைகளை எடுத்துட்டு இந்த உருண்டைக்கும் நடுவுல நம்ம கட்ட விரலோ ஆள்காட்டி விரலோ 2த்துல ஏதாவது ஒன்ன பயன்படுத்திட்டு இது போல நடுவுல லைட்டா இது மாதிரி பிரஷர் கொடுத்து ஒரு பள்ள மாதிரி பதிச்சு விடுங்க. நான் சொல்லிருக்க இன்கிரிடியன்ஸை நான் சொல்லிருக்க அளவுகள்ல மட்டும் சேர்த்து இது போல செய்தீங்கன்னா மாவிளக்கு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம இது போல நல்ல பளபளன்னு ஷைனிங்கா ஒரு சூப்பரான டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, உருண்டை மாவிளக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே போல இன்னொரு உருண்டையுமே மாவிளக்கா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வீடியோவா கார்த்திகை தீபம் காற்றில் அணையாம இருக்கிறத பத்தியோ ஏற்றி வச்ச அகல் விளக்குல கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாம இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பத்தி ஃபுல் டீடைல்டான வீடியோவா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க.
ஓகே, மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாவிளக்க வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். நீங்க மாவிளக்க ஏற்றும் பொழுது மாவிளக்க வைக்கக்கூடிய தட்டை வெள்ளி, பித்தளை, செம்பு இந்த மாதிரி உலோகங்கள்ல ஆன தட்டை மட்டுமே பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா தாராளமா வாழை இலையில வச்சு ஏத்திக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட், பிளாஸ்டிக் இது ரெண்டுத்தையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா இந்த விரலை பயன்படுத்தி மாவிளக்குக்கு அழகா இது போல குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. நான் எங்களுடைய வழக்கப்படி ஒற்றைப்படை கணக்குல 3 பொட்டு வைக்கிறேன். உங்க வழக்கப்படி நீங்க எத்தனை பொட்டோ வச்சுக்கோங்க. அடுத்ததா நல்ல ஒரு வாசம் நிறைந்த மலரை மாவிளக்குக்கு சாத்திட்டு இந்த மாவிளக்க தீபமா ஏற்றுவதற்காக இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவிளக்க கண்டிப்பா நெய் சேர்த்து ஏத்துங்க, அப்பதான் ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த விளக்குல இது போல பஞ்சு திரிய நடுவுல சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பஞ்சு திரிய விளக்குல சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா திரிசல இது போல நல்ல விரல்களால திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிக்கணும். இப்போ தயாராயிடுச்சு திணை மாவிளக்கு. இதை நம்ம தீபமா ஏற்றி வழிபட வேண்டியதுதாங்க. இந்த திணை மாவிளக்கு தீபத்தை முக்கியமா ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, திருக்கார்த்திகை தீப திருநாள் இந்த 3 நாட்கள் அன்னைக்கு இந்த விசேஷமான திணை மாவிளக்கு ஏற்றி முருகப்பெருமான வழிபடுறது வழக்கங்க. இது போல தேனும் திணையும் சேர்த்து செய்யக்கூடிய மாவிளக்க கடவுளுக்கு தீபமா ஏற்றி வழிபடும் போது சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். சோ இதே போல திணை மாவிளக்கு தீபத்தை வருகிற திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு உங்க வீட்லயுமே ஏற்றி கடவுளை வழிபடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.